நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பத்திரகாளியா மாறிட்டேன். கணவர்கள் அடிக்கும் பொழுது மனைவி திரும்ப அடிக்கணும். அல்பின்சா அவதான்ப்பா என் பிள்ளையை சாவடிச்சிட்டா. அவதான்ப்பா கொலை பண்ணிக்கிறான். குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பா. இது வந்து தற்கொலை அல்ல, நிஜமான கொலை. அவர் ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் வந்து அவர் காலை தொட்டு கும்பிடுறோம். வெல்கம் டு நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். தற்காப்புக்காக ஒருத்தங்க ஒரு கொலை பண்ணிடுறாங்க. என்னதான் தற்காப்புக்காக கொலை பண்ணினாலும் அது கொலை தான், அதனால் அவங்க கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள கைது பண்ணுவாங்களா? இல்லை அவங்க தற்காப்புக்காக கொலை பண்ணதில் இன்டென்ஷன் இல்லை, அவங்க தரப்பில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கைது பண்ணாமல் விட்டுருவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு டிபேட்டை, ஒரு விவாதத்தை சமீபத்தில் மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் உருவாக்கியிருக்கு. தான் செஞ்சது குற்றமா இல்ல சரியான தெரியாத நிலையில கண்ணீரோட இருக்கும் இவரு உஷாராணி. கணவனை இழந்த சோகத்தோடும் கணவரோட இறப்புக்கு தான் தான் காரணமோங்கிற குற்ற உணர்வோடும் வேதனையில இருக்காங்க இவங்க. 4 குழந்தைகளுக்கு தாயான இவருக்கு வாழ்க்கையின் பல நாட்கள் கண்ணீரோட கழிந்திருக்கு. மதுரையை அடுத்துள்ள திருப்பாலையில வசிக்கும் நடுத்தர குடும்பத்து பெண் உஷாராணி. 12ஆம் வகுப்பு வரை படித்த உஷாராணிக்கு 1990ல ஜோதி பாசு என்கிற வீரண்ணனுடன் திருமணம் நடந்திருக்கு. திருமணத்திற்கு அப்புறம்தான் இவரின் வாழ்க்கையே தலைகீழா மாறி போயிருக்கு. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு 3 தம்பிங்க. எங்கள் பெரியப்பா வீட்டில் 6 அண்ணங்க. அந்த மாதிரி 10 பேருக்கு மத்தியில் ஒரே பொண்ணாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப செல்லம் ஜாஸ்தி. அதனால் என்னோடய விருப்பத்துக்கு மறுப்பேதுன்னு சொல்லாமல் எங்கள் பெரியவங்க எல்லாருமே எங்கள் வீட்டில் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. கடைசி கல்யாணம் பண்ணி 1 மாதம் கூட நாங்கள் மாமனார் வீட்டில் நிம்மதியாக இல்லை. போன 1 மாதத்துலேயே மாமனார் மாமியார் 2 பேருமே சண்டை போட்டு, நீங்கள் தனியாக போங்க, நீங்கள் போய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொழைச்சிக்கோங்க, எங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்க. தன்னை விரும்பிய வரையே மணந்து திருமண வாழ்க்கைக்குள்ள சென்ற உஷாராணிக்கு வேதனைகளே மிச்சம் இருக்க வெறுத்து போயிருக்காரு. குழந்தை பிறந்த உடனே தன் வாழ்க்கையில மாற்றம் வரும்னு நினைச்ச இவருக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் பிரச்சனைகள் மேலும் கூடியிருக்குதான். முதல் பொண்ணு பிறந்தா பொம்பளை பிள்ளைகள் நம்ம வாரிசு கிடையாது, முதல் குழந்தை ஆம்பளையா பிறக்கு வந்து ஜாதகத்திலே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி அந்த பிறந்த பிள்ளையை பார்க்க வர விடாமல் சுற்றி ஒவ்வொரு இடத்துமா போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் தேடுறாங்க. அந்த அன்னைக்கு என்னென்ன குழந்தைங்க பிறந்தது, எத்தனை பொண்ணு எத்தனை பையன். அதிர்ஷ்டவசமாக அன்னைக்குன்னு பிறந்தது 4மே பொண்ணுனால என் பொண்ணு அன்னைக்கு உயிரோட தப்பிச்சா. இல்லாட்டி அவங்க பிறந்த அன்னைக்கு அந்த பிள்ளைய படத்தில் வர மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. பல கஷ்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பின்னாடி குழந்தைகளோட அமைதியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்காரு உஷாராணி. அந்த நிம்மதி நீண்ட நாள் நீடிக்கல. குடிப்பழக்கத்திற்கு அடிமையான வீரண்ணன் பெண்கள் விஷயத்திலையும் மோசமானவரா மாறியிருக்காருன்னு உஷாராணி குற்றம் சாட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னமும் ரொம்ப மோசமாக போயிட்டார். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு தம்பி அவங்களோட ஒய்ஃபு கூட இவர் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அவங்க இவருடைய அந்த செயல்பாடெல்லாம் பார்த்துட்டு வேணாம், இந்த ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள்னு தெரிஞ்சுக்கிட்டு தனியாக போயிட்டாங்க. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ தேடி போய் அவங்க வீட்டில் கதவை தட்டி அந்த பொண்ணையும் கையை பிடிச்சி எடுத்து அவங்க வந்து ஒரு மேலே ஒரு கற்பழிப்பு கேஸே கொடுக்க வச்சுட்டாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் பண்ணாத சேட்டைகள் இல்லை. இப்போ கடைசியில் எங்கள் வீட்டில் வேலை பார்த்த பொம்பளைகளவே அவர் இது பண்ணி அவங்களும் வந்து பயங்கரமாக சண்டை போட்டு என்கிட்ட எவ்வளவு பாசமாக இருந்தாங்களோ அவங்கள பூரா விரோதி ஆக்கிட்டார்.
எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக போகணும், நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பார்க்கணும்னு சொல்லி அவரோட கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருந்தேன் ஒழிய ஒரு நாள் கூட நான் அவர்கிட்ட நிம்மதியாக வாழ்ந்ததா எனக்கு நினைவே இல்லை. தன் தந்தையின் மோசமான நடவடிக்கையினால வாழ்க்கையே வெறுத்து போனவராக இருக்காரு உஷாராணியின் மூத்த மகள் பிரியா. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா அடிக்கிறது, தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணுறது எல்லாம் எங்கள் அம்மாவை துன்புறுத்திட்டே தான் இருப்பார். படிக்கலான்னு சொல்லி புக்கு இது பண்ணால் கூட இந்த புக்கை எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கள் அப்பா தண்ணியில் போடுறது, அவரோட இதுக்காக நாங்கள் படிக்க போகக்கூடாது, எங்களை படிக்க போனாலும் நான் உங்களை வந்து படிக்க விட மாட்டேன்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து வரும்போதும் சரி, இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போதும் எந்தெந்த வார்த்தைகள் வந்து ஒரு அப்பா பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசி எங்களை கூப்பிட்டு போவார். அதே மாதிரி எங்கள் அம்மாவை வந்து செருப்பால் அடித்தாதான் வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடுவேன் அப்படின்னு என்னையும் சிஸ்டர்லாம் நிற்க வச்சு கையில் செருப்பை கொடுத்து அடின்னுவார். அப்பா வேண்டாம்ப்பான்னு எவ்வளோ கெஞ்சினாலும் வா நான் கூட்டு வந்து அடிக்க வரேன்னு சொல்லி எங்கள் கையெல்லாம் பிடிச்சி எங்கள் அம்மாவை அடித்தாதான் வந்து எங்களை ஸ்கூலுக்கே கூட்டு போவார். கணவர் திருந்திடுவாருன்னு பல நாள் காத்திருந்த உஷாராணிக்கு ஏமாற்றங்கள் மட்டுமே மிஞ்ச நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து பெற்றிருக்காரு. இவர்கிட்ட நான் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் நான் என் பிள்ளைங்களை என்னோட கையில் வச்சுக்கிறணும், உங்களோட கெட்ட நடத்தை வந்து என் பிள்ளைங்களை பாதிச்சிடக்கூடாதுன்றக்காகவும் என் பிள்ளைங்க எனக்கு வேணும் போராடி அந்த கோர்ட்டில் 5 வருஷமாக அந்த கேஸ் நடந்து எனக்கு விவாகரத்து கிடச்சிச்சு. 7 ஆண்டுகள் பெற்றோருடன் தனியாக வாழ்ந்த உஷாராணியின் வாழ்க்கையில மீண்டும் வந்திருக்காரு வீரண்ணன். நம்ம பிள்ளைங்களுக்காண்டி நம்ம வாழ்ந்தே ஆகணும்னு சொல்லி நான் வேலைக்கு போய் அந்த வேலையில் வர சம்பளத்தை வச்சு எங்கள் அப்பா பேங்க்கில் பென்ஷன் வாங்குறதுனால அவருக்கு வாங்குற சம்பளத்தை வச்சு நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்கள் பாட்டுக்கு தனியாக இருந்தோம். என் மாமனார், என் மாமியார், அவரோட வக்கீல் எல்லோரும் சேர்ந்து தான் நீங்கள் தனியாக வந்து இருக்கணும், நீங்கள் இத்தனை வருஷமாக தனியாக இருந்தது பரவாயில்ல, இனிமேல் உங்கள் வீட்டுக்காரர் திருந்தி வரும்போது நீங்கள் அவரை ஏற்றுக்கோங்க, இத்தனை வருஷ காலத்தில் அவங்களுடைய மனசு மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதையும் நம்பி இனிமேல் நம்ம விரைச்சிக்கிட்டே போய் என்ன செய்ய போகிறோம், நம்ம 4 பிள்ளைங்களுக்காக நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு வீடு வாடகைக்கு மாமனார் பிடிச்சி தான் எங்கள் அந்த வீட்டில் இருக்க வச்சாங்க. அப்போ அந்த வந்த ஒரு வாரத்திலேயே எங்கள் வீட்டுக்கான சிவரூபம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தினம் குடிச்சிட்டு வந்து தகராறு செய்யறது, பிள்ளைகள் இருக்கும்போதே தவறா நடக்க முற்படுவதுன்னு மீண்டும் தன் சுய ரூபத்தை காட்டியிருக்காரு வீரண்ணன். நாளுக்கு நாள் வீரண்ணனோட தொல்லைகள் கூடிக்கொண்டே போக கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி தான் நடந்திருக்கு அந்த சம்பவம். வழக்கம் போல குடிச்சிட்டு வந்த வீரண்ணன் வீட்டுக்குள்ள வந்ததும் உஷாராணி கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அவர் எங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே அவர் மேலே வந்து மது வாடை அடிச்சிச்சு. அப்போவே நான் கேட்குறேன், என்ன உங்கள் நிலைமை சரியில்லை, நிதானம் இல்லாமல் வர்றீங்களே என்ன அப்படின்னு. என்னை கையை பிடிச்சி இழுத்து என்னையே தான் அடிக்க ஆரம்பித்தார். அவர்கிட்ட நான் தப்பிச்சு ஓடி போய் கத்தி என் சவுண்டுக்கு எடுத்தால் என் மகன் வந்துச்சு. ஆகா வா நீ வரலைன்னா அவன் மகன் இருக்காளான்னு சொல்லி தான் அந்த செகண்டில் தான் அந்த பிள்ளைய வந்தாலும் கையை காலை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் ஒரு பச்சை கோழி குஞ்சு மாதிரி இருந்த பிள்ளைய அப்படி புலி மாதிரி இழுத்துட்டு போகிறேன் காட்டு முராண்டி. எவ்வளவோ கத்துறேன், ஐயா வேணாம் அது நம்ம பிள்ளைடா, நம்ம பிள்ளை, நம்ம மகளை பிடிச்சி இழுக்காதே ஓ. அந்த பிள்ளைய அப்பா இதை விட்டு கதற இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறேன், நம்ம பிள்ளையே அப்படின்னு யோசிக்காம
என்னையும் அடிச்சு என்னையும் கீழே தள்ளி விட்டு நானும் அப்படியே என்னடா பண்ணுறது, நம்மளே இப்படி போட்டு அடிக்கிறானே, நாளை இனிமேல் நம்ம பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிதான் அந்த பேட்டை எடுத்து அடிச்சு எனக்கு எங்கே இருந்ததே அந்த ஆவேசம் தான். அந்த ஒரு நிமிஷம் நம்ம பத்திரகாலியாக மாறி ஐயோ நம்ம பிள்ளைய காப்பாற்றி ஆகணுமே, நம்ம பிள்ளைய காப்பாற்றி ஆகணுமேனு கலர நம்ம பிள்ளைய இப்படி பாடாப்படுத்துறானே, நம்ம பிள்ளைய கொண்டுருவேன் போல இருக்கே, நீ பிள்ளைய காப்பாற்றணுவேன்னு சொல்லி தான் நான் வீரண்ணன் இறந்து போய்விட தன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. இனி தன்னோட பிள்ளைகளின் நிலை என்ன ஆகுமோன்னு நிலை குலைந்து போன உஷாராணிய விசாரணை செஞ்சிருக்காங்க காவல்துறையினர். தன்னோட கணவனை தாக்கியது தான்தான்னு உஷாராணி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அதுக்கான காரணங்களை ஆராய்ந்திருக்காங்க காவல்துறையினர். அடிச்சது தற்காப்புக்காக, என்னோட பிள்ளையை நான் காப்பாற்றணுமே தான் நான் அடித்தேன். அவரை நான் அடித்து கொலை செய்யன்ற என்ன மனசில் துளி கூட இல்லை. இவ்வளோ வருஷம் கழிச்சு திரும்பி வந்து புருஷன் திருந்த மாட்டாரான்ற ஒரு நப்பாசையில் நான் வாழ்ந்தது பூரா வீணாக போச்சு. தன்னோட மகளிடமே தவறாக நடக்க முயன்ற தன்னோட கணவனை தடுக்கிறதுக்காக தான் உஷாராணி தாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது தற்காப்புக்காக நடந்த கொலைதான்னு சொல்ற காவல்துறையினர் எஃப்ஐஆர் மட்டும் பதிவு செஞ்சு உஷாராணிய கைது செய்யாம அனுப்பியிருக்காங்க. அபூர்வமா காவல்துறையினர் எடுத்திருக்கிற இந்த முடிவு தமிழகம் எங்கும் பரவலா பேசப்பட்டது. உஷாராணி வழக்கில் 2 விதமான டிபேட் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க பண்ணினது கொலை தான், அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் அவங்க தரப்புல நியாயம் இருக்கு, அதனால அவங்கள கொலை குற்றவாளியாக கருத வேண்டியதில்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு இன்னொரு தரப்பு விவாதம். இப்படி ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்க இதே நேரத்தில் சிதம்பரம் பக்கத்தில் தற்காப்புக்காக தாக்குதல் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. அது பற்றி விரிவாக பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. சட்டங்கள் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா மனிதனை நெறிப்படுத்துவதற்காக. ஆனால் அந்த சட்டங்கள் ஒரு கோட்பாடாக ஒரு சிஸ்டமாக மாறிய பிறகு அதுக்கு ஒரு கான்கிரீட் தன்மை வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த நெறிப்படுத்துதல் நடக்குதா, இல்லை சட்டம் இதைத்தான் சொல்லுது அதனால் அதுபடி தான் நடந்துக்கணும், அதுபடி தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோமா அப்படிங்கிற டிபேட் உருவாயிடுது. கடலூர் மாவட்டத்துல இருக்கிற பூவுடையூருங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தாமோதரன். இவரோட மனைவி ராஜலட்சுமி. சில நாட்களுக்கு முன்பு தாமோதரன் வெளியூர் போயிருக்காரு. வீட்டுல தன்னோட மகள்களோட தூங்கிட்டு இருந்திருக்காங்க ராஜலட்சுமி. இரவு நேரத்துல வீட்டுக்குள்ள 2 திருடர்கள் வந்திருக்காங்க. வீட்டு முன்னாடி இருந்த மளிகை கடைக்குள்ள நுழைஞ்ச 2 பேரும் அங்கிருந்த பணத்தை திருடிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. நானும் என் பொண்ணு படுத்திருந்தோம். படுத்துனே இருக்கிற சமயத்தில் வந்து தாலியை அறுத்துட்டான் ஒருத்தவன். தாலியை அறுத்து அவனை பிடிச்சி இழுக்கிறதுக்காட்டி அவன் என்ன வழிக்கு அவன் ஓடிட்டான் சார். உடனே ஒருத்தவன் வந்து டீப் லைட் மேலே காலை வச்சுட்டான், பேட் லைட் மேலே. அவன் உருண்டு அந்த பெஞ்சி உள்ள ஸ்டூல் உள்ள போய் காலை விட்டுட்டான். காலை விட்டதுனால அவனால் ஏந்திருக்க முடியல. நான் எழுந்து அவன் முகமூடி போட்டு வச்சு முடிச்சு போட்டு வச்சதுனால பின்வாட்டமாக வந்து அந்த முகமூடியை பிடிச்சி பாப்பா லைட்டை போடுன்னு நான் கத்தினேன். சத்தம் போட்டவொடனே லைட்டை போடுன்னு அம்மா சொன்னாங்க. நல்லா லைட்டு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமே தான் அவனை வந்து பிடிச்சிருந்ததை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நானும் சேர்ந்து பிடிச்சிருந்தேன். அவனாட்டி பிடிக்க முடியல. பக்கத்தில் இருந்த துண்டை எடுத்து அவன் கழுத்தில் போட்டு இருக்க பிடிச்சி ஜன்னலில் வச்சு ஃபஸ்ட்டு கட்டியாச்சு. கட்டியதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப துள்ள ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் இருந்த பெஞ்சில் இருந்த கத்தியை எடுத்து திடீர்னு வெட்ட வந்துட்டான் என்ன. அதனால் அம்மா பக்கத்தில் இருந்த மண்வெட்டியை எடுத்து தலையிலே அடிச்சிட்டாங்க. அவன் தலையில் அடித்த வேகம் அவன் வந்து கத்தி வந்து கீழே விழுந்துருச்சு அவனோட கத்தி. உடனே வந்து நான் அந்த கத்தியை எடுத்து வெட்ட
ஒரு 7-8 வெட்டு நான் வெட்டிட்டேன். அவனை வெட்டி அவன் திமிரிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நம்பிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு தான் இருந்தான். அவன் மகன் திருட வந்துட்டான்டா, வாடா வாடா எங்களை காப்பாத்துறான்னு நான் கத்தினேன். இந்த மாதிரி திருட வந்துட்டான் தலைவரை, உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கதறிச்சு. அங்கே அந்த பெண்ணோட அம்மா, ஒரு பிரெக்னெண்ட்டாக இன்னொரு பொண்ணு இருக்குது. இந்த 3 பேருமே அவனை வெளியிலேருந்து காலை கட்டி இழுத்துட்டு வராங்க. படுக்கையிலே இழுத்தாந்து வெளியில் போடுறாங்க. அப்போ அவன் மண்டையில் அடி ஏற்பட்டு வெட்டுக்காயத்தோட ப்ளீடிங் ஓவராகி அப்படியே கிடக்கிறான். போய் பார்க்குறேன், அன்கண்டிஷன் இருக்கிறான். உடனே புவனகிரி போலீஸுக்கு தகவல் சொல்கிறான். இந்த திருடர்களோட ரொம்ப கடுமையா போராடி தன்னோட மகள்களை காப்பாற்றிருக்காங்க ராஜலட்சுமி. இவரோட இந்த துணிச்சலான செயலை பாராட்டிய அப்பகுதியினர் அவர் இழந்த நகையையும் பணத்தையும் அவருக்கு பரிசா கொடுத்திருக்காங்க. அடிபட்ட நபரை வந்து அந்த ஊர் பிரசிடென்ட், அவங்க பையன், அங்கே சுற்று சொந்தக்காரங்களாம் வந்து 108 ஃபோன் பண்ணி அவங்கள வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து ரெஃபர் ஆகி இப்போ கடலூர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருந்துகிட்ருக்குறான். இந்த அம்மாவுடைய செயல் வந்து மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்று. காவல்துறையினரும் ராஜலட்சுமியை அழைத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இது போன்ற தற்காப்புக்காகவும் மகளின் கற்புக்காகவும் போராடிய உஷாராணி செய்ததும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க பலர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த நேரமும் குடி போதையிலையும் வக்ர புத்தியும் இருக்கிற ஒருத்தனை கொன்னது குற்றமா குற்றம் இல்லையான்னு நம்ம கேட்ட கேள்விக்கு எதிரெதிர் கருத்துக்களை சொன்னாங்க மக்கள். நம்மளுடைய தற்பாதுகாப்புக்காக நம்ம ஒரு கொலையும் செய்யலாம், நம்ம வந்து ஒரு மர்டரும் பண்ணலாம். இப்போ நான் மர்டர் பண்ணலைன்னா அவன் என்னை மர்டர் பண்ணிடுவான். இந்த சிச்சுவேஷன், அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு அதை சொல்கிறோம். அந்த அளவில் இருக்கும்போது ஐ கேன் ஈவன் கமிட் அ மர்டர். நான் அப்படி ஒருத்தனை கொலை பண்ணாலும் அது மர்டர் ஆகாது. இந்தியன் பீனல் கோடில் அது நமக்கு அந்த எக்ஸெப்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தப்பு எதுவுமே கிடையாது, செஞ்சது 100% கரெக்ட் தான். இந்த அளவுக்கு கொடூரமான செயலை செஞ்ச அவனை வந்து கொலை பண்ணுறது தப்பே கிடையாது. அது வந்து ஒரு கருணை கொலை என்ற அடிப்படையில் அந்த அம்மா விடுதலை பண்ணலாம். அப்பான்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த சின்ன பொண்ணால் எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கும்போது அம்மா அட்டாக் பண்ணி தான் ஆகணும். சும்மா வந்து ஓரத்தில் நின்று பார்க்க முடியாது. ஸோ அட்டாக் பண்ணும்போது வந்து சில டைம்ஸ் கை மீறி சில விஷயங்கள் போகும். ஒருத்த மகளே வந்து கற்பழிக்கிறாங்கிறப்ப அவனுக்கு இது வந்து ரொம்ப குறைவான தண்டனை தான். அது துமை நாலேஜ். இவன் டெய்லி குடிச்சிட்டு வந்து பொண்ணுங்களை தொடுவான். பொண்ணா ஒய்ஃபான்னு தெரியல அவனுக்கு. ஒரு பொண்ணை தொடுறான், பெத்த பொண்ணை தொடுறான்னா அவனை எப்படிங்க சும்மா விடுறது? அந்த அம்மா செஞ்சது கரெக்டுங்க. நானாக இருந்தால் அதாங்க செய்வேன். ஒரு புருஷனை சாவடிக்கிறது தப்பு, அவர் மன்னிப்பு கேட்டு எல்லாம் செய்யணும். அது மகா தப்பு. பப்ளிக்கோட ஒப்பீனியனில் வந்து காவல்துறையினர் செய்தது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அது வந்து மக்களை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பல தவறுகளுக்கு வந்து இது வேணும். அது சட்டப்படி இட்ஸ் நாட் கரெக்ட். இது சட்டப்படி தவறு. சட்டம் என்ன முடிவு செய்ய போகுதுங்கிறது நிச்சயமாக அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இது யோசித்து நடந்த ஒரு கொலை இல்லை, திட்டமிட்டு நடந்த ஒரு கொலையும் கிடையாது. அது உணர்ச்சி வசப்பட்டு நடந்த ஒரு விஷயம்தான். சட்டத்தை யாரும் கையில் எடுத்துக்கிற முடியாது தான். ஆனால் எந்த சமயத்தில் எடுத்துக்கிறாங்கங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். எதற்காக எடுத்துக்கிட்டாங்கங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எப்பொழுதுமே எவ்வளோ காலத்துக்கு அடி வாங்கிட்டு பெண்கள் இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. நிச்சயமாக கணவர்கள் அடிக்கும் பொழுது மனைவி திரும்ப அடிக்கணும். உஷாராணி குற்றமற்றவர்னு பல ஆதரவு குரல்கள் எழுந்திருக்கிற இந்த வேளையில தன் மகனை உஷாராணி மட்டும் கொல்லல, கூலிப்படையும் சேர்ந்து கொண்டிருக்காங்கன்னு குற்றம் சாட்டுறாரு வீரண்ணனின் தந்தை சமயமுத்து. ஒரு ஆள் அவனை கொல்லவே முடியாதுங்க. ஒரு ஆளுக்கு வேலையே கிடையாது. இந்த பொம்பளை மட்டுமே செய்யவே முடியாது எந்த காரணத்தை கொண்டும். கூலிப்படை தான். கூலிப்படை 3 வட்டம் எத்தரிச்சிருக்கு. ஒரு வட்டம் அதே கூலிப்படை இங்கே வந்து சண்டை போட்டிருக்கு. தன்னோட மகனோட மரணத்துல மர்மம் இருக்கிறதா சொல்ற சமயமுத்து வழக்க சிபிஐ விசாரிக்கவும் மனு கொடுத்திருக்காரு. சட்டத்தை ஒரு இயந்திர தன்மையோடு பார்க்காம அந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற புரிதலின் அடிப்படையில் ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்கறது தான் நல்லது அப்படின்னு சட்ட ஆலோசகர்கள் சொல்றாங்க. அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா,
இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அப்படிப்பட்ட மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற விஷயம் கவலை அளிக்கிறது அப்படிங்கிறதும் சட்ட ஆலோசகர்களின் கருத்து. அல்பின்சா அவதான்ப்பா என் பிள்ளைய சாவடிச்சிட்டா, அவதான்ப்பா கொலை பண்ணிக்கிறான். குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு கூட ஒருத்தன் லவ் பண்ணியிருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருந்திருப்பான். இது வந்து தற்கொலை அல்ல, நிஜமான கொலை. அவர் ப்ரூவ் பண்ணணும். நாங்கள் வந்து அவர் காலை தொட்டு கும்பிடுறோம்.